இந்திய டி20 அணியுடைய கேப்டன் பதவியிருந்துமே ஒரு வீரராகவும் சூரியகுமார் யாதவன் நீக்குவதற்கான நேரம் வந்துவிட்டதாக முன்னாள் இந்திய வீரரும் தேர்வாளருமான சபா கரீம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. 2028 டி20 உலகக்கோப்பையை மனதில் வைத்து தேர்வாளர்கள் செயல்பட்டால் சூரியகுமார் யாதவருக்கு இனி ஒரு வீரராக கூட அணில இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 35 வயதாகும் சூரியகுமார் யாதவ் அவர்கள் சமீப காலமாகவே ஐபிஎல் மற்றும் சர்வதேச போட்டிகள்ல ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. கடந்த ஐபிஎல் தொடர்ல 13 போட்டிகள்ல வெறும் 270 ரன்களை மட்டும்தான் எடுத்திருக்காரு. 147.54 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிய அவர் 2 அரை சதங்களை மட்டுமே அடிச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் அவர்களுடைய தற்போதைய ஃபார்மை வைத்து பார்த்தா தேர்வாளர்களுடைய எதிர்கால திட்டங்கள்ல அவர் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதற்கு முன்னாடி ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை தாண்டி யோசித்து தேர்வாளர்கள் ஒரு புதிய அணியை உருவாக்கியதை நம்ம பார்த்திருந்தோம். 2028 டி20 உலகக்கோப்பையை மனதில் வைத்து அதே போன்ற ஒரு மாற்றத்தை இப்போதுமே எதிர்பார்க்கலாம். அப்படி சூரியகுமார் யாதவ் அவர்கள் அணியை விட்டு வெளியேறும் நேரத்துல அடுத்த கேப்டனாக யார் இருப்பார் அப்படின்ற யோசனை வரும்பொழுது கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது சஞ்சு சாம்சனாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026 சாம்பியன்ஸான ஆர்சிபி அணியுடைய கேப்டன் ரஜத் பட்டிதர் அவர்களுமே இந்த ரேஸ்ல இணைஞ்சிருக்காரா. கண்டிப்பாக இவருக்கு ஓடிஐ அல்லது டி20 கேப்டன்சி கொடுக்கப்படும் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பிசிசிஐ வெளியிட இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.